திருப்பூரில் நடைபயிற்சி சென்ற பினான்சியர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் புதிய திருப்பமாக மனைவியை 8 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி கூலிப்படை அமைத்து கொலை செய்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. திருமணத்தை மீறிய உறவு கணவரை கொலை செய்யும் அளவிற்கு தூண்டியது எப்படி? திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த காசிக்கவுண்டன்புதூரைச் சேர்ந்தவர் 45 வயதான ரமேஷ். மனைவி மற்றும் 7 மகள்களுடன் வசித்து வந்த இவர் வீட்டில் இருந்தபடியே கார் கன்சல்டிங் மற்றும் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் ரமேஷ் கடந்த 1ஆம் தேதி அதிகாலை நடைபயிற்சிக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். மங்கலம் சாலை பைபாஸ் அருகே சர்வீஸ் சாலையில் அவர் சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் திமுதிமுவென இறங்கியுள்ளனர். ரமேஷை சுத்து போட்ட அந்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். தலை மற்றும் கைகளில் பலத்த காயம்பட்டு இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த ரமேஷை மீட்ட அப்பகுதி மக்கள் அவரை அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் ரமேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். வாக்கிங் சென்ற பைனான்சியர் வெட்டி கொலை செய்யப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சம்பவ இடத்தில் அரிவாளை கைப்பற்றிய போலீசார் கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணையில் இறங்கினர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் கோபாலகிருஷ்ணன், அஜித், சிம்போஸ், சரண் மற்றும் ஜெயப்பிரகாஷ் ஆகிய 5 பேரை அதிரடியாக கைது செய்தனர். பிடிபட்ட இவர்கள் 5 பேரும் 8 லட்சம் ரூபாய் பேரம் பேசி கூலிப்படையாக செயல்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. சையது இர்ஃபான் என்பவர் ரமேஷை கொலை செய்ய இவர்களுக்கு பணம் கொடுத்ததும் விசாரணையில் அம்பலமானது. உயிரிழந்த ரமேஷின் மனைவி விஜயலட்சுமிக்கும் அவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் விரக்தியில் இருந்த விஜயலட்சுமி அருகில் உள்ள பேக்கரிக்கு சென்று தின்பண்டங்கள் வாங்கும்போது சையது இர்ஃபானுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இவர்களது பழக்கம் காதலாக மாற இருவரும் ரமேஷுக்கு தெரியாமல் தனிமையில் சந்திக்க ஆரம்பித்தனர். அப்போது ரமேஷ் தன்னை அடிக்கடி அடித்து துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டி இருக்கிறார் விஜயலட்சுமி. அவர் உயிரோடு இருக்கும் வரை தன்னால் நிம்மதியாக வாழ முடியாது என தெரிவித்த அவர் காதலனுடன் சேர்ந்து ரமேஷை தீர்த்து கட்ட திட்டம் போட்டுள்ளார். கூலிப்படை அமைத்து கொலை செய்து விடலாம் என சையது ஐடியா கொடுக்க அதற்காக தான் அணிந்திருந்த 20 சவரன் தங்க நகைகளை கழற்றி கொடுத்துள்ளார் விஜயலட்சுமி. அந்த நகைகளை அவிநாசியில் உள்ள இந்தியன் வங்கியில் அடகு வைத்து 9,60,000 ரூபாய் பெற்றுள்ளனர். பின்னர் 8 லட்சம் ரூபாய்க்கு பேசி 5 பேர் கொண்ட கூலிப்படைக்கு பணத்தை கொடுத்துள்ளனர். சம்பவத்தன்று ரமேஷ் தனியாக நடைபயிற்சிக்கு செல்வது குறித்து கூலிப்படைக்கு விஜயலட்சுமி சிக்னல் கொடுத்துள்ளார். உடனே காரில் விரைந்து வந்த கூலிப்படை கும்பல் அவரை வெட்டி சாய்த்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. மனைவி விஜயலட்சுமி, காதலன் சையது இர்ஃபான் இவர்களுக்கு உதவி செய்த அரவிந்த் எனும் ஜானகிராமன் மற்றும் கூலிப்படையினர் 5 பேர் என 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். திருமணத்தை மீறிய உறவில் இருந்த மனைவி காதலனுடன் இணைந்து கூலிப்படை வைத்து கணவனை கொன்ற சம்பவம் அவிநாசியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.